ஸ்டோரி போர்ட் குடும்பத்தினர் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். பட்டாசு வெடிக்கும் போது கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வெடியுங்கள். இருங்க நானும் ரேஸுக்கு வரேன்னு சொல்லிட்டு 2 கட்டு நோட்டுகள் எடுத்து ஜிப்பாவுல போட்டுட்டு அவங்களோட கிளம்பி போனேன். ஸ்டோரி போர்ட் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். மக்கள் திலகம் அவர்களுக்கு எப்படி புகை மது பழக்கங்கள் இல்லையோ அதுபோல் சூதாட்டங்களிலும் ஈடுபட மாட்டார். ஆனால் நண்பர்களோடு குதிரை ரேஸுக்கு அன்று சென்றார். அது பற்றி அவரே சொல்கிறார். ஒவ்வொரு ஆங்கில புது வருட நாளில் தெரிந்தவர்கள் திரை உலகினர் என பலர் என்னை பார்த்து செல்வது வழக்கம். கடைசியாக என்னை பார்க்க வந்தது இயக்குனர் ராமண்ணா. ராமண்ணா யாருன்னு தெரியுதா? குலேபகாவலி படத்தோட இயக்குனர். என்னை பார்த்து விட்டு அவசரமாக புறப்பட நான் என்ன அவசரம் எங்கே போறீங்க என்று கேட்டேன். பதில் சொல்லாம தயங்கினர். அது அவ்வளவு பெரிய ரகசியம்னா சொல்ல வேண்டாம் என்றதும் ராமண்ணா இல்ல நாங்க வந்து குதிரை ரேஸுக்கு போலான்னு இருக்கோம் என்றார் தயங்கி. எனக்கு அது பிடிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதுதான் தயக்கத்துக்கு காரணம். நான் ஒரு முடிவு செஞ்சேன். நானும் குதிரை ரேஸுக்கு போறதுன்னு இருங்க நானும் ரேஸுக்கு வரேன்னு சொல்லிட்டு 2 கட்டு நோட்டுகள் எடுத்து ஜிப்பாவுல போட்டுட்டு அவங்களோட கிளம்பி போனேன். அங்கே அவர்கள் குதிரைகள் மீது பந்தயம் கட்டினார்கள். நீங்க என்று என்னை கேட்க, நீங்க கலந்துக்கங்க நான் வேடிக்கை பார்க்கிறேன் என்றேன். குதிரை பந்தயம் ஆரம்பமானது. நான் குதிரைகள் ஓடுவதை பார்த்து கொண்டிருந்தேன். பந்தயத்தில் அவர்கள் யாரும் ஜெயிக்கலைன்னு தெரிஞ்சது. ராமண்ணா என்னிடம் வந்து பந்தயத்தில் நீங்க கலந்துக்கிற எண்ணம் ஏதாவது இருக்கு என்று கேட்டார். நான் கலந்துக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாத என்றேன். இல்லை, குதிரை ரேஸுக்கு நீங்க வந்து நான் பார்த்ததில்லை. பணம் வேற எடுத்துட்டு வந்திருக்கீங்க அதான் என்றார் ராமண்ணா தயங்கி. நான் சிரித்துக் கொண்டே வாங்க சொல்றேன் என்று பந்தய கேலரியை விட்டு வெளியே வந்தோம். அங்கு வேலை பார்த்த தொழிலாளர்கள் என்னை பார்க்க கூடிவிட்டனர். நான் அவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து சொல்லி கொண்டு வந்த பணத்தை எடுத்து பகிர்ந்து அனைவருக்கும் கொடுத்தேன். அவர்கள் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தை பார்த்து பணம் இல்லாமல் எனக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூட சொல்ல ஆள் இல்லாமல் கடந்த நாட்களை நான் நினைத்துக் கொண்டேன். வரும் வழியில் நான் நல்ல நிலையில் உள்ள நாம் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஏழைகள் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லி பணம் கொடுக்கலாம் என்றுதான் உங்களோடு வந்தேன் என்றேன்.